புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி அப்படிங்கிறது தான் மழை காலம் இல்லைங்களா? கரெக்டாக ஐப்பசி வர்றதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் மழை ஆரம்பிக்கும். ஸோ கரெக்டாக அந்த சீசன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஒன்லி திங் என்ன அப்படின்னா, இந்த மான்சூனுடைய இயல்புத்தன்மை அப்படிங்கிறது மாறி இருக்கு. அது நம்ம ரொம்ப கடந்த காலங்களில் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் வந்துட்டு. காலநிலை மாற்றம் வந்து இன்னைக்கு வந்து மழையினுடைய தன்மையை வந்துட்டு கடுமையாக மாற்றி அமைத்திருக்கு. அதனுடைய பிறழ்வுத்தன்மையை தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ மான்சூன் தன்னுடைய இயல்பை மாறி, பருவமழை தன்னுடைய இயல்பை மாறி ரொம்ப காலகட்டமா ஆயிட்டிருக்கு. அதனுடைய தொடர்ச்சிய தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த வகையில இந்த மழையினுடைய வரத்து, அதனுடைய தன்மை அப்படிங்கிறது மாறியிருக்கு. இது இந்த எதார்த்தத்த நம்ம வந்து ஓகே. இந்த எதார்த்தத்தை புரிந்து கொண்டு, சென்னையில தண்ணி தேங்கக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? இது நம்ம வருடந்தோறும் பேசிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட கடந்த ஒரு 10 வருஷமா பேசிட்டு நினைக்கிறேன். 2015லேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். 2015க்கு முன்பாக இந்த அளவுக்கு அதிகமாக பேசப்பட்டிருக்குமா அப்படின்னு அன்னைக்கு இருந்த ஊடகத்திலுமே நான் வந்து சொல்றேன். இந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்குமான்னா ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னா ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக மழை வெள்ள பாதிப்பு அப்படிங்கிறது நமக்கு 30 வருஷத்துக்கு ஏதாச்சும் ஒரு வாட்டி தான் வரும். ஸோ வந்து நமக்கு முன்பாக இருந்த தலைமுறைகள் எல்லாமே அவங்களோட வாழ்நாள்ல ஏதோ ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான மழை வெள்ளத்த பார்த்துருப்பாங்க. அல்லது ஒரு புயலை வந்து பார்த்துருப்பாங்க. இவ்வளோதான் அவங்க அவங்க வாழ்நாளிலே பார்த்திருக்கக்கூடிய இயற்கை பேரிடராக இருக்கிறது. ஓகே.